நகை வாங்க போகும்போது ஏமாறாம எப்படி நகை வாங்குறதுன்னு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1ல தங்கமயில், லலிதா, தங்கம் ஜுவல்லர்ஸ் இந்த 3 கடையில எந்த கடை பெட்டர்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வீடியோ போட்டிருப்போம். செகண்ட் பார்ட்ல ஜிஆர்டி, மலபார் கோல்ட், ஜாய் ஆலுகாஸ் இந்த 3 கடையில எந்த கடை பெட்டரா இருந்தது, எந்த கடையில சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லி அதையும் பார்ட் 2ஆ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேரோட கமெண்ட்ல பீமா ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், அப்புறம் தனிஷ் இதோட வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த 3 கடையில எந்த கடை பெட்டரா இருந்தது, சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெய்லியுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறோம். உங்க ஆதரவு தான் என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போன கடை கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த கடையை சொன்ன உடனே எல்லாரும் ஞாபகம் வருது நம்ம பிரபு சார். அவரு ஆடுக்கு வர்ற அதே கல்யாண் ஜுவல்லர்ஸ். கார் பார்க்கிங்ல இருந்து லிப்ட்ல ஏறும் போதுமே கடையோட பிரம்மாண்டம் பெரிய அளவுக்கு இருந்தது. ஆனா கஸ்டமரோட சர்வீஸ் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இல்லை. ஏன்னா நம்ம கடைக்குள்ள போனதுல இருந்து வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. எதுக்கு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல பாக்குறாங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல. நாமளாதான் தேடி போய் செயின் செக்ஷன்ல போய் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம நாங்க போன அன்னைக்கு தான் அவர் காலையில ஜாயின் பண்ணிருக்கோம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் நமக்கு கஸ்டமரை அட்டன் பண்ண அனுப்பிச்சாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருமே அங்க இங்கே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர யாருமே ப்ராப்பரா கஸ்டமரை கைட் பண்ணவும் இல்லை, கரெக்ட் கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கேட்டு சர்வீஸ் பண்ணவும் இல்லை. என்ன ஒரு குறைனா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம்ல ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப்னு இருந்தோம், கஸ்டமர் அட்டன் பண்றதுக்கு ஒருத்தர் கூட வரவே இல்லை. கடைக்குள்ள வந்துட்டோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சோம். நாம இங்க பார்க்க வந்த நகை 3 பவுன் செயின். இந்த 3 பவுனுக்கு இங்க என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் 1 by 1 சொல்றேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ரேட்டு 6555 ரூபாய். 3 பவுன்னா 24 கிராம் வரணும். ஆனா எல்லா நகையுமே ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது அப்படிங்கறதுனால 23.840 கிராம் நகை நம்ம கையில கொடுத்தாங்க. இந்த நகைக்கு உண்டான ஒரிஜினல் தங்கத்தோட ரேட்டு 1,56,270 ரூபாய். எல்லா கடையிலுமே வேஸ்டேஜ் இவ்வளோன்னு எல்லா நகையிலுமே இப்ப எல்லாம் குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வேஸ்டேஜ்ங்கிற ஒரு இடத்துல கூட குறிப்பிடவும் கிடையாது, விளம்பரத்துலயும் கிடையாது. வேஸ்டேஜுக்குன்னு ஒரு அமௌண்ட் மட்டும் சொன்னாங்க. ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு எப்படி கால்குலேஷன்ல வந்தது அப்படிங்கறத கேட்டோம் அப்படின்னா அதை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அதை மட்டும் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. இந்த 3 பவுனுக்கு 23,440 ரூபாய் போட்டிருந்தாங்க. இதுலயுமே அவங்க வேஸ்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. நானே கணக்கு போட்டு கேட்டு பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரா அதுக்கப்புறம் 16% சொன்னாரு. உண்மையிலே 16% இந்த வேல்யூ வருதான் நம்மளும் கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம். 16% வருது. பெரும்பாலான கடையில வேஸ்டேஜ்ங்கிறது ஓப்பனாவே சொல்லுவாங்க. ஆனா இவங்க வேஸ்டேஜ்ங்கிற வார்த்தையும் சொல்லல, மேக்கிங் சார்ஜஸ்ங்கிற வார்த்தையுமே யூஸ் பண்றதே இல்லை. அதுக்கு பதிலாக வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் போடுறாங்க. அந்த வேல்யூ ஆடட்லயே மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஜிஎஸ்டி இதுக்கு 3%. 3% ஜிஎஸ்டிக்கு 5,390 ரூபாய். இப்போ மொத்தமா 1,85,100 ரூபாய் இவங்க கொடுத்துருக்க கொட்டேஷன். இது அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் சார் இவ்வளவுதானா அப்படின்னா, இல்ல சார் நீங்க உங்களோட அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் அப்படின்னு. அதாவது நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே கொடுத்தாதான் இவங்க அதுல சிஸ்டம்ல ஃபீட் பண்ணிட்டு நமக்கு இவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாமா. அப்புறம் நம்ம டேட்டா எல்லாத்தையும் அவங்க ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்தது 16%ல இருந்து 14.33%க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க. அவங்க இந்த கழிச்சது போக 1,84,024 ரூபாய் ஃபைனலா அமௌண்ட் கோட் பண்ணி கொடுத்தாங்க. சரி பழைய நகை கொஞ்சம் இருக்கு சார், அதையுமே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு புது நகை எடுக்கணும்னு சொன்ன உடனே பழைய நகையோட வெயிட் போட்டு பார்த்தாங்க. 3.220 கிராம் நம்ம பழைய நகை. அதுக்கு இவங்க கொடுத்த கொட்டேஷன் இன்னைக்கு ரேட்டு 6,555 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இதுல பழைய நகைக்கு 0.70 மில்லி பிளஸ் ஆர் மைனஸ் வருங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. உருக்குனதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அமௌண்ட் சொல்லுவோம்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டாங்க. இப்ப பழைய நகைக்கு அவங்க கொடுத்தது 20,648 ரூபாய் ஃபைனலா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட வியாபாரம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்பதான் ரொம்ப அவசரமா வெளியில ஏன் சார் போறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்மளை கண்டுக்கவே செஞ்சாங்க. அப்புறம் நாங்க இல்ல சார் உங்ககிட்ட பெரிய அளவுக்கு எனக்கு டீடைல் கிடைக்கல, அதனால நான் வேற கடைக்கே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது தான் இல்ல சார் நாங்க ஃபைனலா 1,78,425 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன்ல மேனுவலா எழுதி கொடுத்தாங்க. அடுத்து கல்யாணம் நீங்க ஏதாவது நகை வாங்கிருக்கீங்க இல்ல என்கொயரி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம போன கடை பீமா ஜுவல்லர்ஸ். இங்க கஸ்டமர் சர்வீஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நாங்க போய் காரை கொண்டு போய் பார்க்கிங்ல விடும்போதே அங்க பார்க்கிங்ல இடம் இல்லைங்கிறதுனால அங்கேயே எக்ஸிக்யூட்டிவ் நம்ம காரை வாங்கி வேற இடத்துல போய் பார்க் பண்ண போயிட்டாரு. அதனால நமக்கு பார்க்கிங் ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கடைக்குள்ள என்ட்ரான உடனே நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தது, நல்ல பாசிட்டிவான அட்மாஸ்பியர் கிடைச்சது. நம்ம கல்யாணில் கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோ இதா இல்லை, உள்ள போன உடனே பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. ஆனா இங்க டோட்டல் ஆப்போசிட்டா இருந்தது. இங்க போன உடனே சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணாங்க, என்ன வேணும்னு கேட்டுட்டு அந்த செக்ஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்மளை உட்கார வச்சாங்க. அட்டன் பண்ண எக்ஸிக்யூட்டிவ்மே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். இங்க நம்ம கேட்காம நமக்கு தண்ணியும் ப்ரொவைட் பண்ணாங்க,
டீயா காஃபியான்னு கேட்டாங்க. நம்ம யூஸ்வலா எல்லா கடையிலுமே வந்து மிஷின் காஃபி தான் கொடுப்பாங்க. அதனால நம்ம டீ இருந்தா கொடுங்கன்னு சொன்னோம். ஆனா நம்ம டீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாவே இருந்தது. நல்லா இருந்தது டேஸ்டா. ஏன்னா அவங்க மிஷின்ல போடாம அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. கடையோட ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த டீ போட்டவரும் டீயை சர்வை பண்ணவருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு டீ நல்லாவும் இருந்தது. அவருமே நம்ம சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இங்கே நம்ம பார்த்த 3 பவுனோட நகையோட வெயிட் 24.098 கிராம். இங்கேயும் அந்த ரேட்ல எதுவும் டிஃபரெண்ட் இல்ல. அதே 6555 ரூபாய் தான். இங்கே தங்கத்துக்கு மட்டும் 1,65,070 ரூபாய். இங்கே வேஸ்டேஜ் கேட்கும் போது தான் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா முன்னாடி போன கடையில 16% சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ எல்லாமே 12-10% இருந்தது. ஆனா இங்க சொல்லும் போதே 5% தான் சொல்லும் போது உண்மையிலே ஷாக்கிங்கா இருந்தது. அந்த 5%லயுமே 0.5% டிஸ்கவுண்ட் போட்டு 4.5க்கு தான் வேஸ்டேஜ் போட்டாங்க. அதோட காஸ்ட் 7,428 ரூபாய். இதுக்கு 3% ஜிஎஸ்டி. 3% ஜிஎஸ்டிக்கு 4,952 ரூபாய். இங்க நகையோட விலை, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 1,70,022 ரூபாய் வந்தது. பீமா ஜுவல்லர்ஸ்ல அதே பழைய நகைக்கு 20,556 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தாங்க. இங்க கடையை விட்டு வெளியே வரும்போது அவங்களே மறுபடியும் காரை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. டோர் ஓபன் பண்ணி நம்மள உள்ள உட்கார வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க. இவங்களோட சர்வீஸ் உண்மையிலேயே நமக்கு பிடிச்சிருக்கு. பீமா ஜுவல்லர்ஸ்ல நீங்க ஏற்கனவே நகை வாங்கியிருந்தீங்க இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரியும். அடுத்ததா நம்ம போன கடை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட டாட்டாவோட தனிஷ்க் ஜுவல்லரி. இங்கேயுமே நமக்கு சர்வீஸ் நல்லா தான் இருந்தது. டாட்டாவோட கடை அப்படிங்கறதுனால தண்ணி கூட டாட்டாவோட தண்ணி தான் கொடுத்தாங்க. இங்க என்ன பிரச்சனைனா 3 பவுன் நகை கேட்டீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே 2 செயின் தான் இருக்கு. அதே மாதிரி 5 பவுனோவோ 6 பவுனோ நீங்க எத்தனை பவுன்ல நகை கேட்டாலும் ஒவ்வொரு பவுனுக்கு 2 செயின் தான் இருக்கு. நிறைய கலெக்ஷன் இல்லை. இவங்க கிட்ட இதுக்கு விளக்கம் கேட்கும் போது எங்களோட தங்கம், எங்களோட டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைன். நீங்க வாங்குற டிசைன் மாதிரி வேற எந்த கடையிலையும் கிடைக்காது. எங்களோடது பேட்டர்ன் ரைட்ஸோடதுன்னு. ஆனா நமக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா வெறும் யூனிக்கா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடை செட் ஆகும். ஆனா வெரைட்டி நிறைய பார்த்து அதுல சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிசைனை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த கடை செட் ஆகுமான்றது எனக்கு டவுட் தான். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லு. ஆனா அங்க யூனிக்கா இருந்தாலும் டிசைன் நல்லாவே இருந்தது. இங்க நம்ம பார்த்த நகையோட வெயிட் 23.496 கிராம். இன்னைக்கு நம்ம 3 கடையிலுமே ஒரே நாள்ல தான் பார்த்திருந்தோம். ஆனா இந்த கடையில 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதாவது 6,575 ரூபாய் கொடுத்திருந்தாங்க கொட்டேஷன். இங்க 3 பவுனுக்கு உண்டான மொத்த தங்கத்தோட ரேட்டு 1,54,486 ரூபாய். இங்கேயும் வந்து வேஸ்டேஜ்ங்கிற வார்த்தை சொல்றதே இல்லை. அதுக்கு பதிலா மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் சொல்றாங்க. இதுக்கு இங்க 16% கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை யூனிக்கா இருக்குன்றதுனால 16% கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த 16%க்கான ரேட்டு 24,717 ரூபாய். இதுக்கு 3% ஜிஎஸ்டி 5,376 ரூபாய். இங்க எந்த டிஸ்கவுண்ட்டுமே நகை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கோ இல்ல உங்க ஒய்ஃபுக்கோ பர்த்டே இல்ல அனிவர்சரி இருந்தா மட்டும் அந்த டோட்டல் வேல்யூல, அதாவது அந்த 16% வேஸ்டேஜ்ல வர்ற வேல்யூக்கு 10%. இப்போ 4,000 ரூபாய் வேஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா 400 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அனிவர்சரி இல்ல பர்த்டேவா இருந்தா மட்டும்தான். அடிஷ்னலா அட்சய திருதி வர்றதுனால இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பழைய நகைக்கு கேரட் அனலைசர் மிஷின்ல போட்டு டெஸ்ட் பண்ணி இவங்க கொடுத்த ஃபைனலான ரேட்டு 20,556 ரூபாய். இங்க வர்ற கஸ்டமருக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா எந்த கஸ்டமருமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சிலையுமே இவங்களுக்கு தெரியல. ஆனா இதே கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல கஸ்டமரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறதுல கடைசியா தான் முயற்சி பண்ணாங்களே தவிர ஆரம்பத்துல ரொம்ப லெதர்ஜியா தான் இருக்கு. தனிஷ்க்ல யூனிக்கான டிசைன் நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது மறக்காம சொல்லுங்க. இப்போ பழைய நகைக்கு 3 கடையிலுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. பெரிய டிஃபரெண்ட் இல்ல. வெறும் 90 ரூபாய் மட்டும்தான். ஒரு கடையில அதிகமாகவும் இன்னொரு கடையில கம்மியாகவும் கொடுத்திருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஈவன் தான். இப்போ புது நகைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருந்தது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபைனலா கன்க்ளூஷன் வந்து. இப்போ பழைய நகைக்கு பீமா ஜுவல்லர்ஸ்லயும் தனிஷ்க்லயும் 20,556 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. ஆனா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல மட்டும் அதிகமா 90 ரூபாய் சேர்த்து போட்டு 20,648 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ புது நகைக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருந்தது அப்படிங்கறத ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல செய்குலி, சேதாரம், நகையோட ரேட் எல்லாமே சேர்த்து ஃபைனலா 1,78,425 ரூபாய். பீமா ஜுவல்லர்ஸ்ல தங்கத்தோட ரேட்டு, ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து 1,70,022 ரூபாய் வந்து. ஃபைனலா தனிஷ்க்ல நகையோட ரேட்டு, ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து 1,84,580 ரூபாய் வந்து. இப்போ 3 கடைக்குமே கிராமோட ரேட்டு 6,555 ரூபாய். ஒரே ஒரு கடையில மட்டும்தான் 6,575 ரூபாய் இருந்தது. 20 ரூபாய் டிஃபரெண்ட். ஆனா நம்ம நகையா வாங்கும்போது எவ்வளவு ஒரு கிராமுக்கு டிஃபரெண்ட் இருக்குன்னா, இப்போ நம்ம ஏமாந்துருக்கோமா? எங்க ஏமாந்துருக்கோம்?
உண்மையிலேயே எந்த கடையில கம்மி அப்படின்னு நீங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரணும்னா ஒரே ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு நகை ரேட்டு 6555 ரூபானா இவங்க ஒரு கிராமுக்கு இவங்க கிட்ட நம்ம எவ்வளவு பே பண்ணியிருக்கோம் நீங்க கணக்கு போட்டா போதும். அந்த வகையில இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல கொடுத்தது 7484 ரூபாய். அப்போ இன்னைக்கு நகை ரேட்டுக்கும் இவங்க கொடுத்திருக்க கொட்டேஷனுக்கும் 929 ரூபாய் ஒரு கிராமுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பே பண்றோம். அதே மாதிரி பீமால 7055 ரூபாய் அவங்க கொடுத்திருக்க ரேட்டு வருது. அப்போ 6555 ரூபாய் தான் இன்னைக்கு ரேட்டுக்கும் போது இதுக்குண்டான டிஃபரெண்ட் வெறும் 500 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. தனிஷ்க்ல அவங்க கொடுத்திருக்க 1 கிராமோட ரேட்டு 7855 ரூபாய். இன்னைக்கு 6575 ரூபாய் தான் அவங்களோட ரேட்டுக்கும் போது இதோட டிஃபரெண்ட் 1280 ரூபாய். இந்த 3 கடையில உள்ள டிஃபரெண்ட் இதுதான். ஒரு கடையில 500 ரூபாய், ஒரு கடையில 929 ரூபாய், ஒரு கடையில 1280 ரூபாய். இப்போ எந்த கடையில கம்மியா இருக்குன்னு நீங்களே ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடை ஏறி இறங்கி வாங்குங்க. ஒரு கிராமுக்கே 1200 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்குன்னா நீங்க ஒரு பவுன் வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட 9000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ண முடியும். உங்களோட பணத்தை எந்த இடத்துல லாஸ் பண்ணாதீங்க. அடுத்து வேற என்ன 3 கடைகள் இல்ல 4 கடைகள் வரைக்கும் நம்ம ஒரு வீடியோல கம்பேர் பண்ணலாம். எந்த கடைகள் வேணும் அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வேலையை கூடிய சீக்கிரம் நான் வீடியோவா போடுறேன். நன்றி, வணக்கம்.